இட்லி கடை இந்த படத்தை பத்தி ஏகப்பட்ட ரிவ்யூஸ் வந்துட்டு இருந்தா கூட வினுவின் வீடியோஸ்ல நாங்க சொல்ல வேண்டிய விஷயம் ஒன்னே ஒண்ணுதான். என்னன்னா இட்லி கடை இவ்வளவு அழகா சாஃப்டா இவ்வளவு மிருதுவான ஒரு இட்லியை சமைச்சு கொடுத்த தனுஷுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த தனுஷோடைய படங்கள்ல ரீசெண்டா வந்த பல படங்கள்ல வன்முறை ஜாஸ்தியா இருந்த ஒரே காரணத்தினால தனுஷோட ரசிகர்களே இவ்வளவு வன்முறை தேவையா அப்படின்னு திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு ஒரு அற்புதமான, இன்னும் சொல்ல போனா ஒரு விக்ரமன் சார் படம் மாதிரி எங்கேயுமே எதையுமே குறை சொல்ல முடியாத அளவுக்கு அட்டகாசமான ஒரு படம் கொடுத்திருக்காரு தனுஷ். இட்லி கடை இந்த ஆயுத பூஜைக்கு வந்த படமா இல்ல காந்தி ஜெயந்திக்கு வர வேண்டிய படமான்னு என்ன கேட்டா நான் காந்தி ஜெயந்திக்கு வர வேண்டிய படம் தான் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ அகிம்சை, அவ்வளோ பொறுமை, அவ்வளோ நிறுத்தி நிதானமா ஸ்கிரீன் பிளேவை தடவி கொடுத்து நம்ம கிட்ட தட்டில் வச்சு கொடுக்குறாங்க. இது உண்மையிலேயே பாக்குறதுக்கு ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ சரி, ஒரு சினிமாக்காரனாவும் சரி ரொம்ப ரசிக்கும்படியா இருக்கு. இந்த படத்துடைய எல்லா கதாபாத்திரங்களும், அதாவது தனுஷ் தவிர அருண் விஜய் அவர்களாகட்டும், சத்யராஜ் சார் ஆகட்டும், இன்னும் எல்லா கதாபாத்திரமே கொடுத்த வேலையை கச்சிதமா செஞ்சிருக்காங்க. பட் இது எல்லாம் தாண்டி ஜிவி பிரகாஷ் அவருடைய இசையமைப்பு அந்த பிஜிஎம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஃபுல்லா அழகா என்ஹான்ஸ் பண்றாரு. இந்த ஒட்டுமொத்த கதையை ஒரு பிளாட்டா சொல்லணும் அப்படின்னா, ஒரு வயசான அப்பா அம்மா அற்புதமா இட்லி கடை வச்சிருக்காங்க. அந்த இட்லி கடையை பிரான்சைஸ் எடுக்கணும்னு மகன் நினைக்கிறார். அது எப்படி எல்லா கடைக்கும் நானே போய் குக் பண்ண முடியுமா அப்படிங்கிற அப்பா கேரக்டர் கேட்க, நான் வெளிநாட்டுக்கு போறேன் இல்ல வெளியூருக்கு போறேன்னு கிளம்புறாரு தனுஷ். அங்க சத்யராஜ் சாரோட ஒரு காம்பினேஷன் நடக்குது. சத்யராஜ் என்ன பண்றாருன்னா தன்னுடைய மகளையே கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்துக்கு வர்றாரு. அந்த சமயத்துலதான் ஒரு போன் கால் வருது. ஊர்ல இருக்கக்கூடிய தன்னுடைய அப்பா ராஜ்கன் அவர்கள் இறந்துடுறாரு. சோ இப்ப நெக்ஸ்ட் ஹாஃப் என்ன நடக்க போகுது? செகண்ட் ஹாஃப்ல ஸ்கிரீன் பிளே எங்கேயோ ஒரு இடத்துல லைட்டா தொங்குது. என்னன்னா சுத்தின இடத்தையே சுத்தி சுத்தி எங்கேயோ ஸ்டக் ஆன ஃபீலிங் நமக்கு ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் லைட்டா தெரியுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்த அந்த கான்சன்ட்ரேஷன் செகண்ட் ஹாஃப்ல ஏதோ ஒரு சில இடங்கள் லைட்டா கோட்டை விட்ட மாதிரி தோணினாலும் கூட தூக்கி நிறுத்துற சில பஞ்ச் டயலாக் மூலியமா தனுஷ் அம்மா அப்பாவோட வேல்யூஸை எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத அட்டகாசமான ஒரு பஞ்ச் டயலாக்ல ஒட்டுமொத்த தியேட்டரும் கிளாப்ஸ் பண்ற அளவுக்கு அந்த டயலாக் இருக்கு. இந்த படத்துக்கு மார்க் எவ்வளவு கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா, இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் எங்க டீமை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 கொடுக்கலாம் அப்படிங்கறதா உண்மையான கருத்தா நாங்க பதிவு பண்றோம். இதெல்லாம் தாண்டி தனுஷோடைய இந்த படம் ஃபேண்டாஸ்டிக்கான இட்லி கடையான்னு பார்த்தா, இட்லி கடை மிஸ்ஸிங் எ ஸ்மால் வடை அப்படின்னு தான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இதை தியேட்டர்ல போய் பார்க்கலாம், குடும்பத்தோட பார்க்கலாம். மஸ்ட் வாட்ச் ஃபிலிம். நீங்க தியேட்டர்ல போய் பார்த்துட்டு நீங்க ரிவ்யூல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பாய் பாய், டேக் கேர், see you.